என் தனிப்பட்ட வாழ்வை பற்றி, என் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி, அவர்கள் யாராக இருந்தாலும் என் மீது நல்லெண்ணம் கொண்டு இதுவரை அதிலிருந்து விலகி இருந்தவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அதிலே மூழ்கி அதில் பரப்பக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டு பிறருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வில் ஈடுபட்டவர்களை எல்லாம் மன்னிப்பானாக. அவர்களுக்கு மன்னிப்பு தான் என் புறத்திலிருந்து எம்மால் செய்ய முடிகின்ற ஒன்று. நான் மன்னிச்சுட்டு தான் சொல்றேன், நான் மன்னிச்சிடறேன். ஆனால் தயவு செய்து சமூகத்திற்காக உழைப்பவர்களுக்கு கரம் கொடுங்கள். அவர்களை எப்படி அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டாதீர்கள். இந்த சமூகம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சத்தில் ஒன்று, நாம் சோதிக்கப்படுவதற்குரிய முக்கியமான காரணத்தில் ஒன்று, மீண்டு வர வேண்டிய அம்சத்தில் மிக முக்கியமான அம்சத்தில் ஒன்று, பாவங்களின் எல்லையில் எல்லை அது. சாதாரண அம்சமாக எம்முடைய நாவுகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய குற்றம், அநீதி அது. கவனத்தோடு கேளுங்கள், இறைவன் எம்மை இதிலிருந்து சீர்படுத்துவானாக. வலா யக்தப் பஅதுக்கும் பஅதன் அயுஹிப்பு அஹதுக்கும் அயஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன். ஒருவரை பற்றி புறம் பேசாதே. உன் சகோதரனின் மாமிசத்தை அறுத்து சாப்பிட விரும்புவாயா? வெறுக்க மாட்டாய்? எவ்வளவு கடுமையோடு இறைவன் பேசுகிறான் பாருங்கள். வெறுக்க மாட்டாய்? அப்படி இருக்கும்போது உன் சகோதரனை பற்றி ஏன் புறம் பேசுகிறாய்? புறம் என்றால் என்ன? முஹம்மது நபி இடத்திலே கேட்கப்பட்டது, புறம் என்றால் என்ன? அவன் இல்லாத நேரத்திலே அவனை பற்றி பேசுதல், அவன் வெறுக்கக்கூடிய செயலை. முஹம்மது நபியே அவன் செய்த செயலை பேசுவதில் என்ன தவறு இருக்கிறது? முஹம்மது நபி சொன்னார்கள், செய்த செயலை, அவன் செய்த செயலை அவன் இல்லாத நேரத்திலே பேசுவதுதான் புறம். இதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. இறைவன் சொல்லுகிறான், உன் சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம். இந்த உலகத்திலே ஒரு பெரிய அழைப்பை சொன்னார்கள் இறை தூதர், ஒரு பெரிய அழைப்பை சொன்னார்கள். யா மஅஷர மன் ஆமன பிலிசானி. யாரை அழைக்கிறது தெரியுமா இந்த அழைப்பு? நாவால் ஈமான் கொண்டு, நாவால் இறைவனை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் ஈமான் இறங்காதவர்களே, இறை நம்பிக்கை கொண்ட ஒருவரை பற்றி புறம் பேசாதீர்கள். அவர்களுடைய குறைகளை தேடி திரியாதீர்கள். யார் ஒரு சகோதரனின் குறையை தேடி திரிவானோ இறைவன் அவனுடைய குறையை தேடி திரிவான். அவன் குடும்பத்தார்கள் மத்தியிலேயே இருக்கும் நிலையில் அதை வெளியே கொண்டு வருவான். இறை நம்பிக்கை கொண்டவர்களை அழைத்து சொல்லவில்லை. இப்படி செய்பவர்கள் நிஃபாக்கை உடையவர்கள், முனாஃபிக்குகள், பாவிகள். அப்படி ஈமான் உள்ளத்திலே இறங்காமல் நாவில் மொழியக்கூடியவர்களே, பிறரை பற்றி புறம் பேசாதீர்கள். பிறருடைய குறைகளை துருவி திரியாதீர்கள். உங்களுடைய நாவால் பிறருடைய மானம் கீழே விழுவதற்கு அனுமதித்து விடாதீர்கள். ஒன்று சொல்லவா? கஅபா புனிதமானதா இல்லையா? புனிதமானதா இல்லையா? கஅபாவை ஒருவர் சேதப்படுத்துவதை எப்படி பார்ப்போம்? எப்படி பார்ப்போம்? எப்படி பார்ப்போம்? உயிரை இழந்தாவது அதை பாதுகாப்போம். ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி ஒரு முறை தவாஃப் செய்யும் போது கஅபாவை பார்த்து சொன்னார்கள், நீ சுத்தமானவன், உன் நறுமணம் எவ்வளவு உயர்வானது, உன் கண்ணியம் எவ்வளவு உயரமானது. இந்த முஹம்மதின் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், உன் கண்ணியத்தை விட இறை நம்பிக்கை கொண்ட ஒரு முஃமினுடைய கண்ணியம் மேலானது. அறிஞர்கள் சொல்லுவார்கள், கஅபாவை ஒரு மனிதன் சேதப்படுத்துவதை விட மோசமான பாவம் ஒரு முஃமினுடைய கண்ணியத்தை பாழாக்குவது. கொஞ்சம் இணையதளங்களை திறந்து பாருங்கள். இந்த சமூகத்தின் அவல நிலைகளை எங்கு பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் தன்னை சீர்படுத்தாதவர்கள், பிறரை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக பிறருடைய மானங்களை எல்லா வடிவிலும் வீணாக்கக்கூடியவர்கள். இந்த சமூகம் ஒரு கட்டுக்கோப்பான சமூகம். ஒரு நிகழ்வு உங்களுக்கு தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்டது. கேவலமான பழிச்சொல்லை கொண்டு ஒரு நபித்தோழரையும் எம்முடைய தாயையும் பற்றி தவறாக மதீனா வீதிகள் எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். பார்ப்பவர்கள் பார்க்காதவர்கள், கேட்பவர்கள் கேட்காதவர்கள் என எல்லோரும் பேசினார்கள். பேசி தீர்த்து முடித்தாயிற்று. வசனம் இறங்குகிறது. சொல்லுகிறான் இறைவன், நீங்கள் அப்படிப்பட்ட செய்தியை கேள்விப்பட்ட போது, நல்லா கேளுங்க, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் சொல்லி இருக்க வேண்டாமா, நினைத்திருக்க வேண்டாமா, தங்களுக்கு தாங்களே நலவை, தங்களுக்கு தாங்களே நலவை.
தங்களுக்கு தாங்களே நலவை நினைத்திருக்க வேண்டாமா என்று ஒரு நபியின் மனைவியை பற்றி பேசும்போது ஏன் இறைவன் சொல்ல வேண்டும்? அவர்களுக்கு தானே நலவை நினைத்திருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். தங்களுக்கு தாங்களே நலவை அமைத்துக் கொள்ள வேண்டாமா என்று இறைவன் சொல்லுவதுடைய அடிப்படை இந்த சமூகத்தின் ஒருவருடைய மானத்தை இழப்பது, கீழே கொண்டு வருவது ஒட்டுமொத்த சமூகத்தையும் களங்கப்படுத்துவதற்கு சமம். ஒருவருடைய மானத்தை அழிப்பது சமூகத்தின் மானத்தை அழிப்பதற்கு சமம். எதிரிகள் வெளியில் எல்லாம் இல்லை. எம்மை அழிப்பதற்கு எதிரிகள் தேவையில்லை. நாமே நம்முடைய கரங்களே போதும். இவரை பற்றி அவர், அவரை பற்றி இவர், அந்த இயக்கத்தை பற்றி இந்த இயக்கம், இந்த இயக்கத்தை பற்றி இந்த இயக்கம், இவர்களுடைய மானத்தை பற்றி அவர்கள் பேசுவார்கள், அவர்களுடைய மானத்தை பற்றி இவர்கள் பேசுவார்கள். இப்படி பேசி 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 சமூகத்தை தலகுனிய வைக்க எல்லோரும் தயார். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஒரு மூத்த பத்திரிகையாளரை சந்திக்கும் போது அவர் சொன்னார், உங்கள் சமூகத்துடைய இழிவு என்ன தெரியுமா? சோசியல் மீடியாக்களில் ஒருவரை பற்றி கேள்விப்பட்டால் அதை அப்படியே பரப்பி விடுவதுதான், எல்லோரும் அவரை பற்றி பேசுவதுதான். இதையெல்லாம் உரைகளில் கேட்கும் போது என் சமூகமா அப்படி என்ற நினைவு வரும். ஆனால் வாழ்வில் அனுபவித்த போதுதான் தெரிந்தது, ஆம், என் சமூகம் அப்படித்தான் இருக்கிறது என்று. இதுவரை எந்த மார்க்க மேடைகளையும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வை பேசியதற்கு நான் பயன்படுத்தியதில்லை. ஆனால் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை அறிகிறேன். 23 வயது இருக்கும் எனக்கு. இந்த அழைப்பு பணியில் நுழையும் போது சிறிய பிள்ளை ஒரு அரபி ஆடையை அணிந்து கொண்டு களங்களை எதிர்பார்த்து, இறைவனின் உதவி எதிர்பார்த்த காலம். கிடைக்கும் இடமெல்லாம், ஊர்களில் எல்லாம் மார்க்க பிரச்சாரத்திற்காக செல்வேன். எந்த ஒரு தனிப்பட்ட இயக்கத்தையும் ஆதரித்ததில்லை, எந்த ஒரு தனிப்பட்ட இயக்கத்தையும் தாழ்த்தியதில்லை, எந்த ஒரு தனிப்பட்ட மேடைக்காகவும் எதையும் நான் கூறியதில்லை, பயன்படுத்தியதில்லை. இப்படியே சென்று கொண்டிருந்த அழைப்பு பணியில் 2 ஆண்டுகள் என் வாழ்வில் ஏற்பட்ட சில மாற்றங்கள், சில தாமதம். அந்த 2 ஆண்டுகளில் என்னை குறித்து பேசப்பட்ட நிகழ்வுகளை பார்த்தால் போதும் என் சமூகத்துடைய நிலைமை எம்மால் உணர முடிகிறது. எதிலும் விமர்சனம், எதற்காகவும் விமர்சனம். அவர் என்ன மொபைல் வைத்திருக்கிறார், என்ன ஆடை அணிகிறார், எந்த ஆடை எப்படி அணிகிறார், வியாபாரத்தில் என்ன செய்கிறார், தனிப்பட்ட வாழ்வில் என்ன செய்கிறார், 2 வருடம் ஏன் அவர் இல்லை, அவருடைய குடும்ப வாழ்வில் என்ன பிரச்சனை, அவருடைய சொந்த வாழ்வில் என்ன பிரச்சனை, என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் எழுதக்கூடிய எழுத்துக்களை பார்க்கும் போது கொஞ்சம் கவலை வருகிறது. இந்த சமூகத்திற்காகவா நான் உழைத்தேன் என்று. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரியவர்களே, நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்பதற்காக இதை சொல்லவில்லை. இது போன்று எத்தனையோ மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நம்மால், நம்முடைய நாவுகளால். மனம் வலிக்கிறது. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை விட்டு சென்ற நிலையையும் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையையும் பார்க்கும்போது ஒரு நிகழ்வை சொல்கிறேன். அதற்கு முன்னால் இது போன்ற விமர்சனங்கள் யாரால் பேசப்பட்டதோ, என் தனிப்பட்ட வாழ்வை பற்றி, என் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி, அவர்கள் யாராக இருந்தாலும் என் மீது நல்லெண்ணம் கொண்டு இதுவரை அதிலிருந்து விலகி இருந்தவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அதிலே மூழ்கி அதில் பரப்பக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டு பிறருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வில் ஈடுபட்டவர்களை எல்லாம் மன்னிப்பானாக. அவர்களுக்கு மன்னிப்பு தான் என் புறத்திலிருந்து என்னால் செய்ய முடிகின்ற ஒன்று. நான் மன்னிச்சுட்டு தான் சொல்றேன், மன்னிச்சிடறேன். ஆனால் தயவு செய்து சமூகத்திற்காக உழைப்பவர்களுக்கு கரம் கொடுங்கள். அவர்களை எப்படி அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டாதீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எந்த விமர்சனம் வந்தாலும் அதில் தெளிவு பெறாமல் பிறருக்கு எடுத்து வைக்காதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரத்தில், ஆஹா, என்ன சபை அது, தூதரின் சபை, நபித்தோழர்கள் அங்கே. அல்லாஹ் அந்த சபையை சொர்க்கத்தில் எமக்கு அருள்வாளிப்பானாக. ஒரு பெண்மணி ஓடி வருகிறார்கள். நாம் எல்லாம் அறிந்த செய்திதான். ஓடி வருகிறார்கள். தூதரே, விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி நாடி வந்தது மரணத்தை, கண்ணியத்தை அல்ல, மரணத்தை. விபச்சாரம் செய்து விட்டேன் தூதரே. தூதர் முகத்தை திருப்புகிறார்கள். விபச்சாரம் செய்து விட்டேன் தூதரே. முகத்தை திருப்புகிறார்கள். சாட்சி கேட்கிறார்கள். கரு என்று சொன்னார்கள். குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா என்று சொன்னார்கள். குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வந்தார்கள். பால் குடித்து முடித்ததற்கு பிறகு வா என்றார்கள். பால் குடி மறக்கடித்ததற்கு பிறகு வந்தார்கள். குழந்தை ஒப்படைக்கப்பட்டது. அந்த பெண்ணுக்கான தண்டனை திருமணம் செய்து உபச்சாரம் செய்திருந்ததால் கல்லால் எறிந்து கொலை செய்யும்படி கட்டளையிடப்பட்டது. தண்டனை நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கும் போது ஹாலித் இப்னு வலீதுடைய கரத்தில்
இரத்த துளிகள் விழுகிறது. ஹாலித் சீ, ஒரு உபச்சாரியின் ரத்தம் என்று கொஞ்சம் அருவருத்தார்கள். தூதர் சொன்னார்கள், ஒரு பாவம் செய்து கண்ணியத்தை இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடைய கண்ணியம் கீழே விழுகிறது. சீ என்ற வார்த்தையால் தூதர் சொன்னார்கள், ஹாலிதே, யாரை சீ என்கிறாய்? இந்த பெண் அவருடைய பாவத்தை நினைத்து பாவ மன்னிப்பு செய்ததை மதீனாவில் வாழக்கூடிய ஒரு கூட்டத்தார்களுக்கு பங்கு வைத்தாலும் ஈடாகாது. ஹாலித் மாயிஸ் இப்னு மாலிக் ஓடி வருகிறார். தூதரை விபச்சாரம் தண்டனை கொடுக்கப்படுகிறது, தாங்க முடியாமல் ஓடுகிறார். தூதர் சொன்னார், அவரை விட்டு இருக்க வேண்டாமா? நீங்கள் ஓடும் போது பாவ மன்னிப்பு செய்து இறைவனிடத்திலே திருந்து இருக்கலாம். சாட்சி எதுவும் இல்லை, அங்கு தண்டனை நிரூபிக்கப்படவில்லை. தானாக வந்து தண்டனையை ஏற்றவர்கள். மாயிஸ் இப்னு மாலிக் இறந்து விடுகிறார். 2 நபித்தோழர்கள் பேசினார்கள், அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, அது அடிபட்டு கிடப்பதை போன்று இந்த பாவத்தை செய்து அடிபட்டு கிடக்கிறாரே என்று. தூதருடைய காதில் அந்த நிகழ்வு விழுந்தது. ஒரு முஃமினின் குறை வெளிப்படுத்தப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டு அவனுடைய கண்ணியம் 2 பேரால் கீழே விழுகிறது என்பதை அறிந்த தூதர் நடந்து சென்றார்கள். செல்லக்கூடிய வழியில் ஒரு இறந்து அழுகி போன கழுதை கிடந்தது. அந்த இருவரையும் அழைத்து சொன்னார்கள், இறங்கி அந்த கழுதையை சாப்பிடுங்கள் என்று. நீங்கள் அந்த தோழரை பற்றி பேசியதை விட இந்த செயல் மிக விருப்பமானது என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய நிலைமை இது. ஒற்றுமையோடு இருந்து ஒருங்கிணைந்து நம்முடைய குரல்களை உயர்த்த வேண்டிய நேரம் இது. இதில் நாமே நம்முடைய அழிவிற்கு காரணமாகிவிடக் கூடாது. வெளிப்படையா தெளிவுபடுத்த வேண்டிய நேரம் இது நினைக்கிறேன். அதாவது என்னால ஒரு நிறுவனம் நடத்தப்படுது மஹியான்னு சொல்லி. அந்த நிறுவனத்துக்கு கீழ் நிறைய நிறுவனங்கள் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு பல ஆண்டுகளுடைய சிரமத்துக்கு பிறகு ஒரு நிறுவனத்தை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அதுல பல தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்திருக்கோம். நிறுவனம் சார்ந்த பல தொழில்கள் இருக்கு. அதுல உணவகங்கள், ரெஸ்டாரண்ட் இருக்கு, கஃபே இருக்கு, அப்புறம் அல் இஹ்சான் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் இருக்கு. அது டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்னா உம்ராவுக்காக அழைத்து செல்லக்கூடிய அந்த நிறுவனம் இருக்கு. அப்புறம் ஐடியில் கொஞ்சம் நிறுவனங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளால் நிர்வகிக்கப்படக்கூடிய நிறுவனங்கள். இந்த முழு நிறுவனங்களும் என்னால் நடத்தப்படக்கூடியதுதான். இந்த அரசாங்கத்துக்கு உட்பட்டு நேர்மையா வரி கட்டி, ஜிஎஸ்டி கட்டி, ஐடி ஃபைல் பண்ணி, கணக்கு வழக்குகள், இது எப்படி இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, எந்த முதலீடு கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு, எல்லா டாக்குமெண்டேஷனும் கவர்மெண்ட் ரீதியா நம்மள்ட்ட வந்து தெளிவா அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு. இந்த நிறுவனங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எந்த சம்பந்தமோ, எந்த ஒரு தொடர்போ, வியாபார ரீதியான தொடர்போ அல்லது வியாபார ரீதியான முதலீடோ என் தரப்பு அல்லாத மக்கள்கிட்ட இருந்து இல்ல. அல்லாஹு அலம், அல்லாஹ் அறிந்தவன். சில நேரங்கள்ல வாழ்க்கை சில பாடங்களை, சில அனுபவங்களை சத்தமா தான் சொல்லிக் கொடுக்கும் அல்லது கடினமா தான் சொல்லிக் கொடுக்கும். ஆனா இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும்போது அல்லது இந்த மாதிரியான கேள்விகளை நோக்கி வரும்போது 2 விஷயத்தை நான் நீங்க மேல் சொன்ன அந்த கேள்வியை இணைச்சு சொல்றேன். இப்படி விமர்சனங்கள் வரும்போது என்னோட நிலைப்பாடு எப்படி ஆகும்னா, மார்க்கத்தை படிக்க ஆரம்பிப்பேன். மார்க்கம் இதுல எப்படி நம்ம நடந்துக்க சொல்லுது, இப்படி ஒரு பிரச்சனைகளோ விமர்சனங்களோ இந்த மாதிரி கேள்விகளோ வரும்போது எப்படி நடந்து கொள்ளணுங்கிற ஒரு எண்ணத்தை படிக்க ஆரம்பிப்பேன். இப்ப 2 விஷயத்த இன்னைக்கு நான் படிச்சேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற 2 வார்த்தை அதுக்கு போதுமானதா இருக்கும். ஒரு அல்ஹம்துலில்லாஹ் எதுக்குன்னா, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர். அவர்கிட்ட கேட்பாங்க, அபூ தர்தா, மக்கள் சில நேரம் நான் அவங்கள்ட்ட நடக்கும்போது இலைகள்ல நடக்கிற மாதிரி இருக்கு எனக்கு, சில நேரம் மக்கள்கிட்ட நடக்கும்போது முள் மேல நடக்கிற மாதிரி இருக்கு. 2 காலத்தை நான் சந்திக்கிறேன். சில நேரம் அவங்க அநீதமா நடந்துக்கிறாங்க, நானும் அநீதமா நடந்துடுறேன். அல்லது அநீதமா நடக்காம விட்டாலும் அவங்க என்ன விட போறது இல்லை, விட மாட்டேங்கிறாங்க. எப்போதுமே என்ன தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லது என்னை பத்தி விமர்சனங்களோ, என்னை பத்தி சிந்தனைகளோ, என்னை பத்தி எதிர்ப்புகளோ வந்துகிட்டே இருக்கு மக்கள்கிட்ட இருந்து. நான் என்ன எப்படி எதிர்கொள்றதுன்னாங்க. அல்லது என்னுடைய மானத்தை பத்தி பேசுறாங்க, எனக்கு என் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் என் மேல திணிக்கிறாங்க, என் மேல அவதூறுகளை தூக்கி போடுறாங்க. அபூ தர்தா சொன்னாங்க, கடன் கொடுத்துருங்க உங்களுடைய மானத்தை அவங்கள்ட்ட. வறுமைன்னு ஒரு நாள் வரும். வறுமைன்னா தெரியுது இல்ல, பஞ்சம், பட்டினி, வறுமை, இப்படி ஒரு நாள் உனக்கு வரும். அந்த நாள்ல அந்த கடன் உனக்கு திருப்பி வரும். நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து, மனில் முஃப்லிஸ், பரம ஏழை யாருன்னு சொல்லி. பரம ஏழைன்னு கேட்கும்போது சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்ல, யாருக்கு காசு இல்லையோ, வசதி இல்லையோ, பணம் இல்லையோ, ட்ரெஸ் இல்லையோ, இந்த மாதிரி பரம ஏழைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பரம ஏழை அவ இல்ல, நாளைக்கு மறுமையில தொழுகையோட வருவான், ஜக்காத்தோட வருவான், நோன்போட வருவான், ஹஜ்ஜோட வருவான், பெரிய பெரிய வணக்க வழிபாடுகளோட வருவான். ஆனா அவனுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் தூசியா பறக்க விடப்பட்டு இவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு
அதன் காரணமா சொர்க்கத்துக்கு தகுதியா வந்த நபர் நரகத்துக்கு தூக்கி எறியப்படுவார். அவர் தான் பரமையல்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? அவர் யார்? இவரை பத்தி அவர் பேசியிருப்பார், அதனால அவர் நன்மை அவருக்கு கொடுக்கப்படும். அல்லது இவருடைய மானத்தை பத்தி பேசியிருப்பார், நன்மை அவருக்கு கொடுக்கப்படும். இப்படி அவர் நன்மைகளை சம்பாதிச்சு சொர்க்கத்துக்கு தகுதியா இருந்தவர் நரகத்துக்கு தூக்கி போடப்படுவார்னு சொன்னாங்க. பரண்டு அல்ஹம்துலில்லாஹ். ஒன்னு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த அதே சோதனைகளை, அதே விமர்சனங்களை, அதே அவர்கள் மீது இல்லாத பழி சொல்ல போடும்போது அவர்கள் எப்படி எதிர்கொண்டாங்களோ, எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எதிர்கொண்டாங்களோ, எப்படி அலி இப்னு அபி தாலிப் எதிர்கொண்டாங்களோ, இப்படி மானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அல்லது அவங்களுடைய கண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு அவதூறு அவர்கள் மேல போடப்படும் போது எப்படி அவங்க எதிர்கொண்டாங்களோ, அப்படி எதிர்கொள்ளக்கூடிய நிலைமையில அல்லாஹ் அந்த சோதனையை கடக்கக்கூடிய நிலைமையில அல்லாஹ் நம்மளே வச்சிருக்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஆமா, அது பெரிய அல்ஹம்துலில்லாஹ்ல. அப்படி ஒரு சோதனையை சந்திக்கிறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கறான்ல. அப்படி ஒரு சோதனையில வரும்போது உன் கண்ணியத்துக்கு இழுக்கு வரும்போது நீ எப்படி கண்ணியமா நடந்து கொள்றன்னு தான் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. எவ்வளவு கண்ணியத்துக்கு குறைவா அந்த சமூகம் அவங்களை நடத்தினாலும் அவங்க நடத்தினது கண்ணியமா தான், அவங்க பேசினது கண்ணியமா தான், அவங்க அதை எதிர்கொண்டது கண்ணியமா தான். அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் நம்மளை பத்தி அவர்கள் அறியாத விஷயத்தை பேசுறதுனால அவர்களுடைய நன்மைகளுடைய கதவு திறக்கப்பட்டு நம்மள்ட்ட கொட்டிக்கிட்டே இருக்கு. பேசட்டுமே, இன்னும் பேசட்டும், இன்னும் எவ்வளவு பேச முடியுமோ பேசட்டும். கட்டாயமா ஒதுக்கப்பட தானே செய்வாங்க. அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு. இன்னைக்குள்ள சூழல்ல ஒரு சத்தமான குரல்னு சொல்லி எந்த ஒரு குரலும் இல்லை சமூகத்துல. நம்ம தலைமுறையில ஒரு 5 வருஷம் அல்லது 10 வருஷம் முன்னாடி இருந்த சத்தமான குரல்கள் எல்லாமே விமர்சனங்களாலேயே அல்லது அவர்கள் மேல போடப்பட்ட பழிகளாலேயே ஒழிக்கப்பட்டுடுச்சு. அந்த பழிகளும் அந்த இழுசொல்களும் யாரால போடப்பட்டுச்சு? எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய மக்களால் அல்ல, நம்ம மக்களாலே போடப்பட்ட அவதூறுகளால, நம்ம மக்களே அவர்கள் மேல சொன்ன பழிச்சொல்களால, அவங்க செஞ்ச பாவங்கள், சில பாவங்கள் எடுத்துக்கொண்டு அவங்களை விமர்சிச்சதுனால அவங்களுடைய குரல் இன்னைக்கு இல்லை. சமூகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க தவறு செய்வாங்க, யாருமே தவறு செய்யாதவங்க இல்ல. தவறு செய்தால் அவர்களை அழைத்து அந்த தவறுக்கு வழிகாட்ட வேண்டிய சமூகம் அவர்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கும் விமர்சனம் செய்யறதுக்கு மட்டும்தான் முன்னாடி இருக்கு. இப்படிதானே? யாரும் வழிகாட்ட முன்னாடி இல்லையே. இப்போ நானே ஒரு தவறு செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன வயது இருக்கும், 30 இருக்குமா, 31 அந்த மாதிரி இருக்குமா, 30-31 வயதுல இருக்கக்கூடிய நானே ஒரு தவறு செய்யறேன்னா, அனுபவம் இல்லாத மார்க்கத்தை படித்து கொண்டு இருக்கக்கூடிய அல்லது சமூக மக்களோட அதிகமா பழகாத என் மாதிரி மக்கள் தவறுகள் செய்யப்படும் போது கூட அது விமர்சனமா தான் திரும்பி வருதே தவிர வழிகாட்டல எனக்கு திரும்பி வரல. அப்ப என்னுடைய பாதையில இன்னொருவர் நாளைக்கு ஒருவர் பயணித்தாலும் அல்லது என்னுடைய பாதையில யார் ஒருவர் சமூகத்துக்காக பயணித்தாலும் இப்படித்தான் சமூகம் விமர்சனங்களை கொண்டு மட்டுமே அவர் அழிக்கணும்னு நினைச்சதுன்னா அது எங்க கொண்டு போய் நிப்பாட்டும்? இப்ப யார் வருவா இந்த சமூகத்துக்காக குரல் கொடுக்க? யார் வருவா இந்த சமூகத்துக்கு வழிகாட்ட? அவர்களுடைய தவறுகளை கண்ணியமான முறையில திருத்த வேண்டியதான் நம்முடைய பொறுப்பை தவிர தவறுகளை கொண்டு ஒதுக்கி வைக்கிறது நம்மளுடைய கடமையும் இல்லை, வேலையும் இல்லை. இப்ப சமூகம் இதுல கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறேன்.